தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில். மூலவர் காசி விஸ்வநாதர், தாயார் உலகம்மை. அதனால் உலகம்மன் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. தீர்த்தங்கள் சகசிரநாம தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், காசிக்கிணறு, வைரவ தீர்த்தம், ஈசான தீர்த்தம், அன்னபூர்ணி தீர்த்தம், விஸ்வ தீர்த்தம். தலவிருட்சம் செண்பக மரம். தென்காசி மன்னன் பராக்கிரம பாண்டியன் காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை வழிபட எண்ணம் கொண்டார். மன்னனின் குலதெய்வம் முருகப்பெருமான். பராக்கிரம பாண்டியனிடம் சக்தி வாய்ந்த அபூர்வ குளிகை ஒன்றை கொடுத்து வான்மார்க்கமாக காசி சென்று பாண்டியன் இறைவனை வழிபட செய்தார். தினமும் காசி செல்ல முடியவில்லை. அதனால் மனம் வருந்தினான் மன்னன். இறைவன் மன்னனது கனவில் தோன்றினான். நான் இங்கிருந்து அரைக்காத தூரத்தில்தான் இருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தை உனக்கு காட்ட அடையாளமாக எறும்புகள் சாறை சாறையாக ஊர்ந்து சென்று உனக்கு வழிகாட்டும் என்று கூறி மறைந்தார். மன்னனும் இறைவன் சொன்ன அடையாளத்தை வைத்து அங்கே சிவலிங்கமும் நந்தியும் இருப்பதைக் கண்டு வணங்கினான். தெற்கிலுள்ள சிவபக்தர்கள் வடக்கிலுள்ள காசிக்கு பாத யாத்திரை செல்லும்போது காசியை வந்தடையும் முன்னரே இறைவனடி சேர்ந்து விடுகிறார்கள். அதனால் ஈசன் தன் பக்தர்களுக்கு தெற்கில் காட்சி தருவதற்காகவே பராக்கிரம பாண்டிய மன்னனால் இந்த தென்காசி கோபுரத்தை கட்ட வைத்தார். இந்திரன், மைனாகம், நாரதர், அகஸ்தியர், மிருகண்ட முனிவர், வாலி, கண்ம முனிவர் இவர்கள் வழிபட்ட ஸ்தலம். நந்தியின் அவதார ஸ்தலம். ஸ்லாகித முனிவர் குழந்தை வரம் வேண்டி பயன் பெற்றதாக தல வரலாறு. திருக்கோவிலை கட்டிய பராக்கிரம பாண்டிய மன்னனின் உற்சவர் சிலை சுவாமி சன்னதியில் உள்ளது. இன்றளவும் திருக்கோவில் விழாக்களுக்கு தலைவராக மன்னனே மதிக்கப்படுகிறான். மன்னனுக்கு முதல் மரியாதையும் செய்யப்படுகிறது. ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? கோபுர வாசலை கடந்து உள்ளே போகும்போது கோபுர வாசலிலிருந்து இறங்கும் இடத்தில் காற்று சுழன்று சுற்றி வீசுவது போல ஒரு அனுபவம். தொடர்ந்து உள்ளே செல்லும்போது காற்று நம் பின்புறமாக கோவிலுக்குள் நம்மை உள்ளே தள்ளும். கிழக்கிலிருந்து மேற்காக காற்று வீசும் அதிசயத்தையும் உணரலாம். எந்த தடுப்பும் இல்லாத ஒரே நேர்கோட்டில் காற்று 2 எதிர் திசைகளில் வீசுவதை பக்தர்கள் அனுபவித்து மகிழலாம். ஐயன் காசி விஸ்வநாதனையும் தாயார் உலகம்மையையும் வணங்கி வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெறலாம். மன்னன் பராக்கிரம பாண்டியன் இந்த கோவிலை கட்டும் பொழுது 8 விநாயகர் கோயில்களையும் 8 திருமடங்களையும் அமைத்தார். வழக்க மண்டபத்தில் கற்றூனில் அற்புத சிலைகள் உள்ளது. சிற்றாறு எனும் ஆற்றங்கரையில் இந்த ஆலயம் உள்ளது. தென்காசி பாண்டியர்கள் பற்றிய கல்வெட்டுகள் இந்த கோவிலில் அமைந்துள்ளன. 1447 வருடம் 10ஆம் தேதி ஜூன் மாதம் மூலவரான காசி விஸ்வநாதர் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. விமான கும்பாபிஷேகம் 1454. 9 நிலைகளை கொண்ட ராஜகோபுர பணி 1472ஆம் ஆண்டு நிறைவு பெற்றது. 1456 பராக்கிரம பாண்டியரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1462 குலசேகர பாண்டியரால் முற்றுவிக்கப்பட்டது. 1524 திருவாங்கூரைச் சேர்ந்த ஜெயதுங்க நாட்டு மன்னர் சங்கரநாராயண போதல வீரமார்த்தாண்ட ராமவர்மனால் பிரம்ம கலசாபிஷேகம் நடத்தப்பட்டது.